கேள்வி எண் 1. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் தயாரிக்க எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். கேள்வி எண் 2. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் தயாரிக்க ஏற்பட்ட செலவு எவ்வளவு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 64 லட்சம். கேள்வி எண் 3. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் அசல் பிரதிகள் எந்த மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆங்கிலம் மற்றும் இந்தி. கேள்வி எண் 4. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் அசல் பிரதிகள் பாதுகாக்கப்படும் இடம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பாராளுமன்றத்தின் நூலகம். கேள்வி எண் 5. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்தது என்பதை கூறும் அடிப்படை சட்டம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அரசியலமைப்புச் சட்டம். கேள்வி எண் 6. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கேள்வி எண் 7. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். கேள்வி எண் 8. அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்க அமைச்சரவை தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1946. கேள்வி எண் 9. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1946 டிசம்பர் 9. கேள்வி எண் 10. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்ஹா. கேள்வி எண் 11. சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கேள்வி எண் 12. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வி.டி. கிருஷ்ணமாச்சாரி மற்றும் எச்.சி. முகர்ஜி. கேள்வி எண் 13. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 11 அமர்வுகள் மற்றும் 166 நாட்கள். கேள்வி எண் 14. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2473. கேள்வி எண் 15. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். கேள்வி எண் 16. அரசியலமைப்பு உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரச பிரதிநிதிகள் இருந்தனர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 93. கேள்வி எண் 17. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். கேள்வி எண் 18. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. கேள்வி எண் 19. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1950 ஜனவரி 26. கேள்வி எண் 20. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. கேள்வி எண் 21. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமான அரசியலமைப்பை கொண்ட நாடு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இந்தியா.
கேள்வி எண் 22. 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்த பாகுபாடின்றி வாக்குரிமை வழங்குவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இந்திய அரசியலமைப்பு. கேள்வி எண் 23. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, முகவுரை. கேள்வி எண் 24. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, முகவுரை. கேள்வி எண் 25. அரசியலமைப்பு உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பிரதிநிதிகள் இருந்தனர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஒரு பிரதிநிதிகள். கேள்வி எண் 26. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1947 ஜனவரி 22. கேள்வி எண் 27. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, குறிக்கோள் தீர்மானம். கேள்வி எண் 28. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஒரு முறை. கேள்வி எண் 29. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1976. கேள்வி எண் 30. இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 42வது திருத்தம். கேள்வி எண் 31. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் தொடங்கும் சொல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இந்திய மக்களாகிய நாம். கேள்வி எண் 32. பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1789. கேள்வி எண் 33. 1789ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய முழக்கங்கள் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். கேள்வி எண் 34. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அவசர நிலை. கேள்வி எண் 36. இந்திய அரசமைப்பு பலரால் விவாதிக்கப்பட்டு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கேள்வி எண் 37. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவற்றிற்கு பாதுகாப்பு வழங்குகின்றது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கேள்வி எண் 38. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 389 உறுப்பினர்கள். கேள்வி எண் 39. அரசியலமைப்பு உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தனர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 292 பிரதிநிதிகள். கேள்வி எண் 40. நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது? ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.